ஸோ இப்போ இந்த கெமிக்கல்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து எதுன்னா, இப்போ நிறைய ஆட்ல பார்த்துருப்பீங்க BPA ஃப்ரீ இல்லைன்னா பேரபன் ஃப்ரீ இந்த மாதிரி எல்லாம் பாக்குறீங்க. ஸோ இந்த BPA பேரபன் அப்படிங்கறதெல்லாம் என்ன, எதுக்காக அதெல்லாம் வந்து இந்த பொருட்களை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம இப்ப யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், அதாவது டெய்லியும் குளிக்கிறப்ப யூஸ் பண்ணக்கூடிய பாடி வாஷ், சோப்பு, அப்புறம் லேடிஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், லிப்ஸ்டிக்கு, ஆண்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷேவிங் கிரீம், ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான பொருட்கள்லையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து அந்த பொருள் வந்து கெட்டு போகாம அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும், இன்னொன்னு அது பண்ணக்கூடிய அந்த வேலையை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தர முடியும். ஸோ இதுக்காக அவங்க கண்டிப்பா அதுல இந்த ஒரு சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல மிகப்பெரிய ஆர்கனே வந்து நம்மளுடைய ஸ்கின் தான், தோல். ஸோ இதை வந்து நம்ம இப்போ பாடியில எல்லாம் அப்ளை பண்றப்ப அந்த ஸ்கின் மூலமா ஈஸியா வந்து அது அப்சர்வ் ஆகி நம்மளுடைய ரத்தத்துல வந்து கலந்துருது. இது ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ நடக்கிற விஷயம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா டெய்லியும் வந்து நம்ம அதை தொடர்ந்து ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப அது நம்மளுடைய பிளட்ல கலந்து நம்மளுடைய ஹார்மோன் பேலன்ஸை வந்து மாத்தி விட்டுருது. ஸோ இதனாலேயே ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவங்க நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் இதுல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பெண்களை வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய மாதவிடாய் வந்து இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் வரும். அவங்களுடைய கருமுட்டையில வந்து பாத்தீங்கன்னா சினை முட்டையில நீர்க்கட்டிகள், PCODன்னு சொல்றதோ இல்ல எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட், ஈவன் யூட்ரஸ்ல வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள், ஸோ இந்த மாதிரி பலவிதமான தொந்தரவுகள் வந்து பெண்கள்ல வருது. அதே மாதிரி ஆண்கள்லயுமே வந்து அவங்களுடைய ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகுது, அதோட மொட்டிலிட்டி, அதோட ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல் எல்லாமே வந்து கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இந்த கெமிக்கல்ஸ்னால வந்து நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு.